السلام عليكم ورحمة الله وبركاته. ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وقال أيضا إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء وقال رسول الله صلى الله عليه وسلم فاطمة بضعة مني அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணையால் மூன்றாவது நாளினுடைய தராவீஹை ஜமாத்தாக தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், யார் ஒருவர் இந்த மூன்றாவது நாளினுடைய தொழுகையை தராவீஹினுடைய தொழுகையை தொழுவாரோ அவருக்கு வானத்திலே இருந்து ஒரு மலக்கு இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுவான். மனிதனே, உன்னுடைய எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் நீ புதிதாக அமல் செய்யக்கூடியவனாக ஆகிவிடு. உன்னுடைய அமல்கள் உன்னுடைய ஏட்டிலே இன்று முதல் புதிதாக எழுதப்படும் என்று சொல்லுவான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் அழித்துவிட்டு புதிதாக நாம் தொழுகின்ற இந்த அமல்களை நம்முடைய பதிவேட்டிலே பதிவு செய்வானாக. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்கள் சூரா ஆல இம்ரான் என்கிற சூராவும் சூரத்துல் நிசாவினுடைய வசனங்களும் இன்றைய தினம் ஓதப்பட்டது. 4வது ஜுஸினுடைய இருந்து 5வது ஜுஸினுடைய முக்கால் பகுதி வரை இன்றைய தினம் நாம் கேட்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த சூரா ஆல இம்ரான் இருக்கிறதே, கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு பக்ரா சூராவுடன் மேகத்தை போன்ற கொடைபிடித்துக் கொண்டு உங்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக இறைவனிடத்திலே வந்து பரிந்துரை செய்யும் என்று சொல்வார்கள். இன்றைய தினம் 3வது பிறை தராவீஹினுடைய தினம் என்பதால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகள், சொர்க்கத்தினுடைய தலைவி என்று போற்றப்படுகிற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய நினைவு தினம் என்று சொல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று எடுத்துக்கொண்டால் சமுதாயத்திற்கு என்னென்ன படிப்பினைகள் எல்லாம் ஒரு பெண்ணிடத்திலே இருக்க வேண்டுமோ அந்த எல்லா படிப்பினைகளையும் ஒருங்கு பெற்றவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமத்து பித்அத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை துண்டு என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும், ஆக இந்த 4 பெண்மணிகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இந்த உலகத்திலேயே அறிவாளியான பெண்கள் என்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் எப்படி ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த 4 பெண்மணிகளுமே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். ஃபாத்திமா என்று சொன்னால் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடியவள் என்கிற அர்த்தம் அதற்கு உண்டு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா என்கிற பெயரை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சூட்டினார்கள். சொல்வாங்க, இன்று ஓதப்பட்ட இந்த சூரா ஆல இம்ரான் என்கிற சூராவுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆல இம்ரான் அப்படின்னு சொன்னா இம்ரானினுடைய குடும்பம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாரினுடைய பெயர் இம்ரான். அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்வான். முஃமினான பெண்களுக்கு உதாரணமாக 2 பெண்களை இறைவன் சொல்வான். அதுல ஒருத்தங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் வெட்க உணர்வு மிக்கவர்கள் என்பதை சொல்வார். அந்த அடிப்படையிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மிகவும் வெட்க உணர்வை உடையவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும்போது அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. அவங்க என்ன செய்து கொண்டிருப்பார்கள், ஒரு இடத்திலே ஒதுக்குப்புறமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று அவர்கள் சுத்தமாகுவதற்காக வேண்டி குளிப்பதற்காக வேண்டி நின்று கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்திலே பத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா, அல்லாஹ் ஜிப்ரீல்
அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனித தோற்றத்திலே அனுப்பி, மரியமே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் முஃமினான பெண்மணி, ஜக்கரியா நபியினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து வந்தவர்கள். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்வாங்க, இன்னியா அஊது பிர்ரஹ்மானி இன் குன்த தகியா, நான் அல்லாஹ்வை கொண்டு உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஏதாவது ஒரு அந்நிய ஆணினுடைய பார்வையோ, அந்நிய ஆணினுடைய பேச்சையோ, ஒரு அந்நிய நபரினுடைய செயலையோ ஒரு பெண் கண்டுகொண்டால் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இது. வெட்க உணர்விலே மிகவும் உச்சத்திலே இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண் சமுதாயத்திற்கு இதை கற்றுத்தருகிறார்கள். இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள், ஒரு பெண்ணினுடைய சத்தம் என்பது மறைக்கப்பட வேண்டியது. சவுத்துல் மர்அத்தி ஔரத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெண்களை இஸ்லாம் இமாமத்து செய்யக்கூடாது, பாங்கு சொல்லக்கூடாது என்பதாகவெல்லாம் தடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு இமாம்கள் கிதாபில் எழுதுவாங்கன்னா, ஒரு அந்நிய ஆண் நடந்து போறாரு, உங்களுடைய வயசு பொண்ணும் நடந்து போகுதுன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் அந்த பெண்மணி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்கிறது. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய அத்தனை அங்கங்களும் மறைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் சலாமை சொன்னாலும் கூட அடுத்தவர்களினுடைய உள்ளச்செறி அது நஞ்சை விதைப்பதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் குர்ஆனில் அல்லாஹ் வழிகாட்டுவான்னு சொன்னால், வீட்டில் உங்களுடைய மகள் தனியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாராவது ஒரு அந்நிய ஆண் வந்து கதவை தட்டுறார் என்று சொன்னால், அந்த பெண்ணினுடைய குரல் நலிந்து குலைந்து பேசுவதாக இருக்கக்கூடாது. அடுத்த வார்த்தை அந்த ஆண் பேசுவதற்கு அஞ்ச வேண்டும். அந்த அளவுக்கு கம்பீரத்தோடும் ஒரு சிங்க கர்ஜனையாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. யார் நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்வியிலேயே அவர் என்ன செஞ்சிடணும், வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்பி போயிடணும். ஆனால் இந்த அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற அந்த வார்த்தைகளை அந்த அம்மா பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது சைத்தானினுடைய வலை வீசுதலாக இருக்கும். ஹதீஸிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். ஒரு நல்ல இறைநேசர் அவரை வழிநடப்பதற்கு சைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசு பெண்ணை தான் பயன்படுத்துவான். கிதாபில் எழுதுவாங்க, ஒரு அம்மா அந்த வயசு பொண்ணுக்கு 4 அண்ணன்கள். 4 அண்ணனுமே என்ன செஞ்சிருவாங்க, போர்க்களத்துக்காக வேண்டி சென்று விடுவார்கள். போர்க்களத்துக்கு போகிற போது இந்த அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி, இந்த அம்மாவை எங்கேயாவது பாதுகாப்பாக விட்டுட்டு போகணும். அதுக்காக வேண்டி தேடி தேடி பார்ப்பார்கள். ஒரு இறைநேசர் அல்லாஹ்வினுடைய வணக்கசாமி தொழுது கொண்டிருப்பார். போய் அந்த இறைநேசரிடத்திலே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை போர் வச்சிருக்கிறோம், என்னுடைய சகோதரியை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா உள்ளுக்குள்ள ரூமில் தான் இருக்கும். நீங்கள் தினமும் சாப்பாடு கொடுத்தா தட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா என்ன செஞ்சிருவாங்க, தட்டை வெளியில் தள்ளிடுவாங்கன்னு அந்த சகோதரர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. முதல் நாள் அந்த பெரியவர் என்ன செய்கிறார், சொன்னதை போலவே சாப்பாடு வைக்கிறார். தட்டும் வெளியிலே காலியாக வருகிறது. 3 நாட்கள் கடந்து போகிறது. வெறும் தட்டு மட்டும் காலியாக வருது. உள்ள அந்த பெண் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையே என்று சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஆரம்பிக்கிறார். வாலைக்கும் சலாம் என்கிறதிலே ஆரம்பித்த அந்த சொற்றொடர்கள் கடைசியிலே ஜினாவாக போய் மாறி அந்த பெண் கர்ப்பிணியாகவும் மாறுகிறார். ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த ஆவில், இந்த வணக்கசாலியினுடைய கனவிலே வந்து, எப்பா அவங்க அண்ணன்கள்லாம் வரப்போகிறாங்க, வந்தாங்கன்னா கண்டிப்பாக உன்னை கொன்றுவாங்க, அதனால் இந்த பெண்ணை நீ கொன்றுவிடு என்கிற எண்ணத்தையும் போடுகிறார். வேறு வழியே இல்லாமல் இந்த வணக்கசாலியாக இருந்த நபர் அவங்க அண்ணனுக்கு கையில் மாட்டி நான் சாகுவதை விட இந்த பெண்ணை கொன்றுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அந்த பெண்ணையும் கொலை செய்து விடுகிறார். அப்போ கடைசியிலே அந்த அண்ணன்களும் வருகிறார்கள். அந்த அண்ணன்கள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய தங்கச்சி எங்குங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்னு மழுப்பிடுறார். ஆனால் அந்த அண்ணன்கள் தூங்குகிற போது ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்த அண்ணன்மார்களினுடைய கனவிலேயும் சென்று இந்த மாதிரி இந்த நபர் தான் இப்படியெல்லாம் பண்ணாருன்றத விஷயத்தையும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக அந்த அண்ணன்கள் கோபத்தில் இவரை கொள்றதுக்காக வேண்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரும்போது ஷைத்தான் மனித தோற்றத்திலே இந்த பெரியார் இடத்திலே வந்தான். வந்து சொன்னான், உன்னை கொள்றதுக்கு தான் இவங்க 4 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நீ சஜிதா செய்தால் மட்டும் போதும், நான் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். வேற வழியே இவருக்கு தெரியல, மிகப்பெரிய வணக்கசாலி, ஆனாலும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சஜிதா தானே செஞ்சிடலாம்னு சொல்லி ஷைத்தானுக்கு ஒரு சஜிதாவை செய்து விடுவார்.
வேற அப்ப ஷைத்தான் மறுபடியும் சொல்லுவானா, இன்னி அகாபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் என்ன நினைச்சாலும் அது எனக்கு கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆளவிடுன்னு சொல்லி ஷைத்தான் கலண்டு விடுகிறான். இப்போ அவங்க அண்ணன்கள் வருகிறார்கள், இந்த ஆபிதை வணக்கசாலியை அடிக்கிறார்கள், கொன்று போடுகிறார்கள். அப்ப வரலாறு சொல்கிற படிப்பனை என்னவென்றால், எங்கெல்லாம் பெண் மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போல வளர வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிற சமயத்திலே அழுகிறார்கள். பக்கத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண் கேட்டாங்க, ஏன் நாயகியை அழுகிறீர்கள்? நான் வஃபாத்தாகிவிட்டால் என்னை அடக்கம் செய்கிற போது அந்நிய ஆண்கள் என்னுடைய உடலை பார்ப்பார்களே, அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னாங்க, உங்களுக்காக வேண்டி நான் ஒரு சந்தூக்கை தயாரிக்கவா? இன்னைக்கு காலமெல்லாம் நாம சந்தூக்கு ஜனாசாவினுடைய பெட்டியை தூக்குகிறோமே, வரலாற்றிலே முதல் முறையாக அந்த ஜனாசாவினுடைய பெட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப தன்னுடைய உடலை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று நினைத்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சொர்க்கத்தினுடைய உணவை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் அதே சொர்க்கத்தினுடைய உணவை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப கொடை வல்லல், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அடிமையை நான் உரிமை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைப்பார்கள். ஒவ்வொரு எட்டையும் எண்ணிக்கொண்டே வருவார்கள். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அடிமையை உரிமை ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு பணக்காரங்க. இதை பார்த்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்வாங்க, இன்னைக்கு உஸ்மான் இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கொடுத்தாரு, ஆனால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அடிமை உரிமையிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? என்னுடைய தந்தைக்கு தானே நான் விருந்து தர போகிறேன், நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சஜ்தாவிலே விழுவார்கள். பாத்திரங்களிலே நிரப்பப்படுகிறது சொர்க்கத்தினுடைய உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு இது எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்கள். சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்கள் தெரியாது யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னுவாங்க. இல்லை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஃபாத்திமாவுக்காக அருளப்பட்டது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், ஃபாத்திமாவுடைய இந்த விருந்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார். இதன் காரணமாக எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமையிட்டார்களோ அதே போல நரகத்தில் இருந்த 1000 அடிமைகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயர்ந்த எண்ணங்களும் விவாதத்தினுடைய நோக்கமும் தான் நம்முடைய பெண் மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். நிறைய வேலைக்காரங்க வேணும், நிறைய சொகுசான வாழ்க்கை வேணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, இந்த நம்ம ஓதக்கூடிய தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய தஸ்பீஹை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற தஸ்பீஹை ஃபாத்திமா என்று சொல்வார்கள். எனக்கு இந்த தஸ்பீஹ் போதும் நாயகமே அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை போதுமாக்கி கொண்டார்கள். எனவே வந்தரமா நம்முடைய பெண் மக்களையும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல வெட்கமுள்ளவர்களாக, அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்முடைய பெண் மக்களை மாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.